கோவை மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கடந்த 14ஆம் தேதி நடைபெற்ற அவசர கூட்டத்தில் ஜனநாயக விரோதமாக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதாக குற்றச்சாட்டு முன்வைத்து பாதாள சாக்கடை மற்றும் குடிநீர் கட்டணங்கள் அநியாயமாக உயர்த்தப்பட்டிருப்பதாகவும் குற்றச்சாட்டை முன்வைத்து இந்த போராட்டமானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இதனை மற்றொரு அண்மை தகவலாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஞானசேகரன் வழங்கிட கேட்கலாம். ஞானசேகரன், வணக்கம். மாநகராட்சி அலுவலகத்தில் சிபிஎம் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது குறித்தான முழு விவரங்கள் ஞானசேகரன். வணக்கம் சிந்துஜா. கடந்த 14ஆம் தேதி மாநகராட்சி மாமன்றத்தில் அவசர கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட 101, 102, 103 ஆகிய தீர்மானங்கள் ரத்து செய்ய வேண்டும். இந்த தீர்மானங்கள் படிப்பதற்கு நேரம் தரவில்லை, விவாதிக்கவும் இல்லை, பொருளின் முக்கியத்துவம் குறித்து யாரும் முன்மொழியவும் இல்லை. தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பு சட்டம் 1999 படி சொத்து வரிக்கு மட்டும்தான் கட்டிட பரப்பளவு அளவிட எடுத்துக்கொள்ள முடியும். குடிநீருக்கு கணக்கெடுப்பிற்கு, பாதாள சாக்கடை திட்டத்திற்கு வைப்பு தொகை சட்டத்தின் பரப்பளவை கணக்கில் கொண்டது ஏற்புடையது அல்ல என்றும், பாதாள சாக்கடை அமைக்கப்படுகிற போது சாலைகள் சேதாரத்திற்கு எவ்வளவு கட்டணம் வசூலிக்கப்படும் என்பதை வெளிப்படுத்தாமலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது. அத்தோடு ஆண்டுக்கு 5% உயர்வு என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இருப்பது சரியானது அல்ல என்றும், குடிநீர் இணைப்புக்கான விதிகளின் 2013ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டு விட்டது. குடிநீர் கட்டணம் ஆண்டுக்கு 6% உயர்த்துவது என்கின்ற தீர்மானமும் நடைமுறையில் இருந்து வருகிறது. இந்நிலையில் மாநகராட்சி நிர்வாக இயக்குநரின் கடிதத்தை அடிப்படையாக வைத்து லட்சக்கணக்கான மக்களிடத்தில் எவ்வளவு பெரும் சுமையை ஏற்படுத்தியது ஏற்க முடியாது. மாநகரில் 40% மக்கள் வாடகை வீடுகளில் வாழ்ந்து வருகிறார்கள். வீடு வாடகைக்கு கொடுத்திருக்கக்கூடிய மக்கள் யாரும் 600 சதுரடிக்குள் இருப்பதில்லை. நீங்கள் உயர்த்தி இருக்கக்கூடிய விதிகளின்படி அடிப்படை கட்டணங்களை தாண்டி 1000 லிட்டர் குடிநீர் பெறுவதற்கு ரூபாய் 18 150 ரூபாய் வரை கட்டணம் தீர்மானித்தது மிகவும் அநியாயம். இப்படி ஒரு சுமையை மக்கள் மீது திணிப்பதை அனுமதிக்க முடியாது. குறிப்பாக சூஸ் நிறுவனத்திற்கு 180 கோடி ரூபாய் மாநகர மக்களின் வரிப்பணத்தில் இருந்து கூடுதல் மதிப்பீடு என்பதன் பெயரால் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இருப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. குடிநீரும் முழுமையாக வணிகமயமாக்கப்பட்டுள்ளது. அதை நாங்கள் ஏற்கவில்லை. இதை ரத்து செய்ய வேண்டும் என்று முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். தற்போது அவர்கள் முற்றுகை போராட்டத்தை கலைக்க முன்ற காவல்துறையினருடன் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சிந்துஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஞானசேகரன். 180 கோடி ரூபாய் அள்ளி கொடுத்த தீர்மானத்தை ரத்து செய். மாநகராட்சி நிர்வாகமே